பெருஞ்செய்தி அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்ம பேச இருக்கக்கூடிய பேசுபொருள் என்பது வங்கதேச கிளர்ச்சி அடுத்தது என்ன, இந்த பொருளை தான் நம்ம பேச இருக்கிறோம். நம்மோடு உரையாடுவதற்காக 40 ஆண்டு காலமாக வெளியுறவு கொள்கை குறித்து தீவிரமாக கவனித்து வரக்கூடியவர், அல் ஜசீரா, தி ஹிண்டு போன்ற முன்னணி ஊடக நிறுவனங்களில் பணியாற்றிய மூத்த பத்திரிகையாளர் திரு KS தட்சிணாமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தட்சிணாமூர்த்தி. வங்கதேசத்தில் அடுத்தடுத்த காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் அண்மையாக அண்மை செய்தியாக ஒரு இடைக்கால அரசு கூட அமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பிரச்சனை என்ன, பின்னணி என்ன, தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன். முதல் கேள்வியே, இந்த மாணவர்களினுடைய கிளர்ச்சி எதை வெளிப்படுத்துவதா நினைக்கிறீங்க? இப்போ அந்த ரிசர்வேஷன் கோட்டா அதை சேர்ந்து நடக்கிற இஷ்யூ தான் இது. அந்த ரிசர்வேஷன் 30% ரிசர்வேஷன் முன்னாடியே இருந்தது. அது கவர்மெண்ட் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, அதை ரிவோக் பண்ணிட்டாங்க, அது வேண்டான்னு. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, திருப்பியும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அந்த 30% இப்போ தேவையா ಅಂದ್ರೆ ஆனா 1971 அப்புறம் இன்னும் இட்ஸ் ஆல்ரெடி 50 இயர்ஸ், 50 வருஷத்துக்கு அந்த 50 வருஷம் அது 50 இயர்ஸ் ஆயாச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் முடிஞ்சாச்சு, செகண்ட் ஜெனரேஷன் வந்தாச்சு. அப்புறம் இதுல ரொம்ப எக்கச்சக்க மிஸ்யூஸ் வர ஆறுதுன்னா அதனாலதான் ஒரு பெரிய அதுக்கு ஒரு எதிர்ப்பு பார்த்தோம் நம்ம. அப்புறம் அது மட்டும் இல்ல, இது இப்போ தேவையா? அப்புறம் இதை வச்சு அவங்க என்ன இப்போ பெரிய இஷ்யூனா, அப்போசிஷன்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர்லி இதை அவாமி லீக், அந்த ரூலிங் பார்ட்டி இந்த ரிசர்வேஷனை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு ஒரு அலிகேஷன். ஸோ அவங்களுக்கு ஒரு சஸ்பிஷன் என்னன்னா, நீங்க அவாமி லீக் கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்க எப்படியோ நான் எங்க தாத்தாவோ எங்க அப்பாவோ யாரோ நம்ம அந்த ஃப்ரீடம் மூமெண்ட்ல கலந்தாங்க, அதனால எனக்கும் வேணும் அந்த ரிசர்வேஷன், அந்த மாதிரி ஒரு கிளைம் பண்ணுவாங்க எக்கச்சக்க பேரு. அதுல எவ்வளவு பேர் ஜெனுவனா ஃப்ரீடம் ஃபைட்டரோட சில்ட்ரன் இதை மிஸ்யூஸ் பண்ற அது சான்சஸ் ரொம்ப அந்த சான்சஸ் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ஒரு அப்போசிஷன் நம்ம பார்க்குறோம் இப்போது அந்த ரிசர்வேஷன் இஷ்யூ. அதை விரிவாக கூட பேசலாம்னு நினைக்கிறேன். இடஒதுக்கீடு ஏன் அதற்கு எதிரான ஒரு மனநிலை அங்கு வந்தது அப்படின்னு மாணவர்கள் மத்தியில். ஆனால் அதற்கு முன்பாகவே இடஒதுக்கீடு சிக்கல் மட்டும்தான் காரணமா, அல்லது ஹசீனா ஆட்சியில் அவங்களுடைய அந்த ஆட்சி போக்கு ஒரு காரணமா இருக்கா? இப்ப பலரும் சொல்வது பிரஷர் குக்கர் இப்பதான் அது விசிலிங் பண்ணுது, இதற்கு முன்பே அது தகிச்சுக்கிட்டு இருந்ததுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? கரெக்ட். ஆக்சுவலி ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இருக்கிற அந்த நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ரிசர்வேஷனால இவ்வளோ இந்த மாதிரி ஒரு நிலைமை வருமான நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பங்களாதேஷ்லயே நம்ம ஷேக் ஹசீனா கவர்மெண்ட், அப்புறம் அவாமி லீக் அந்த ரொம்ப ஒரு மாதிரி அந்த டெமோக்ரஸியை ரொம்ப ஒரு மாதிரி அதை உள்படுத்தி ரொம்ப ஃப்ரீடம் எல்லாம் ரொம்ப அதை ஒப்ரேஸ் பண்ணி, ஸோ அந்த மாதிரி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அப்போசிஷன்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா, ரொம்ப வருஷமாவே இந்த அலிகேஷன் உண்டு. அதனாலதான் இப்போ சில ஒரு எலெக்ஷன்ஸ்ல ஒரு 2 எலெக்ஷன்ஸ்ல அப்போசிஷன் கண்டெஸ்டே பண்ணல. ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் இது டெமோக்ரஸியே இல்லை, இவங்க ஃபுல் அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, ஒன்றும் அது ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்காது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டே வருது அது. ஸோ இப்போதான் நாங்க இது ஒரு மாதிரி வெடிச்சிருக்க வெளியில இந்த மாதிரி. ஸோ இந்த ரிசர்வேஷன் இஷ்யூ இது மூலமா எல்லாரும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்சாங்க. பட் எல்லாரும் மற்றவங்க எல்லாம் கூட இதுல சேர்ந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இது பிடிச்சு இது ஒரு அந்த கவர்மெண்ட்டையே நீக்கணும்னு ஒரு அஜிடேஷனா மாறிடுச்சு. அது இந்த போராட்டத்திற்கான ஒரு அந்த பாயிலிங் பாயிண்டா இடஒதுக்கீடு அப்படின்றது இருந்தாலும் கூட நீங்க சொல்றது அதற்கு முன்பாக ஒரு சர்வாதிகார தன்மை, ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு அடக்குமுறை இருந்தது இந்த கோபத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றீங்க. இதுல அடுத்து இப்ப இடஒதுக்கீடை பத்தி விரிவா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இந்தியா போன்ற நாடுகள்ல இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சாசனம் தான் பெரிய பேசு பொருளாக இருக்குது, முடிவுகள் பல இடங்களில் மாற்றி இருக்குது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறப்ப இடஒதுக்கீடு வேண்டான்னு மாணவர்களோட கிளர்ச்சி, அதன் மூலம் ஒரு ஆட்சி அகற்றப்படுது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த இடஒதுக்கீடு சிக்கல் அங்கே எப்படி பார்க்கப்பட்டது, அதை நீங்கள் கோடிட்டு காமிச்சிங்க, அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலான்னு நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல என்னன்னா, அங்க பேசுற ரிசர்வேஷனுக்கும் இந்தியால நாம பேசுற ரிசர்வேஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது அந்த ரிசர்வேஷன் அந்த பேர் மட்டும்தான் சேம் தவிர யாருக்கு ரிசர்வேஷன் நம்ம அந்த பிரச்சனை வந்தா இந்தியாவோட சிச்சுவேஷனே டிஃபரெண்ட். ஸோ நம்ம அது கம்பேர் பண்றபடியே கிடையாது. இப்போ நீங்க யுஎஸ்ஏ பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏலயும் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஒரு இது இருக்கு, அங்கேயும் ரிசர்வேஷன் உண்டு. ஸோ அதனால நீங்க அதுவும் அங்கேயும் அதுக்கு அப்போசிஷன்லாம் அவ்வளவு கிடையாது, எல்லாரும் அது அந்த மாதிரி தேவைதான் நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்காலையும் ரிசர்வேஷன் உண்டு. ஸோ அந்தந்த நாடுல அந்தந்த ஒரு சூழ்நிலையில பார்த்து தெர் இஸ் அ ப்ரோசஸ் ஆஃப் ரிசர்வேஷன். அதே மாதிரி பங்களாதேஷ்ல என்னன்னா, அங்க இருக்கிற ரிசர்வேஷன் அது நீங்க உங்க ஹிஸ்டாரிக்கல் ரீசன் கிடையாது. இதுல அவங்க எதுக்கு இந்த ரிசர்வேஷன் ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த 1971ல நம்ம யாரு நம்ம பங்களாதேஷ்கே நம்ம போராடி நம்ம ஒரு புது அந்த நாடையே கிரியேட் பண்ணவங்க, அவங்களோட சில்ட்ரன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கட்டும்னு தான் இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் இதை ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல ப்ராப்ளம் இதுல என்னன்னா, 50 வருஷம் ஆயாச்சு. அப்புறம் இதுல நீங்க ஒரு சப்போஸ் இந்தியால ஒரு காஸ்ட்னா அந்த காஸ்ட் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். உங்க ஃபாதர் யாரு, கிராண்ட் ஃபாதர் யாரு, அந்த மாதிரி ஒரு அந்த காஸ்ட் ஹைரார்கி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ நீங்க அவ்வளவு ஈஸியா மோசம் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி பங்களாதேஷ் மாதிரி சிச்சுவேஷன்ல என்னன்னா, நீங்க ஒரு சர்டிபிகேட்டை நீங்க கிளைம் பண்ணலாம். எங்க அப்பா இப்ப ஃப்ரீடம் ஃபைட்டா இருந்தாரு, தாத்தா இருந்தாரு, அது மாதிரி. சோ அப்ப என்னன்னா, இது கன்ஃபார்ம் பண்ண இல்ல வெரிஃபிகேஷன் ரொம்ப கஷ்டம். சோ அந்த அப்போசிஷன்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு என்னன்னா, இதை மிஸ்யூஸ் பண்ற சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. சோ அது பங்களாதேஷோடது வெரி வெரி யூனிக் டு பங்களாதேஷ். நீங்க சொல்றது ரொம்ப நுணுக்கமான இடம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற இடஒதுக்கீடு அப்படின்றது சமூகம், பொருளாதாரம் சார்ந்த, கல்வியல் சார்ந்த பின்னணியின் அடிப்படையில் கொடுக்கப்படுது. அங்க ஒரு தேச உணர்வு, விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற, இப்போ இங்கேயும் நம்ம இப்போ தமிழ்நாட்டில எல்லாம் ஏன் இந்தியாவிலே விடுதலை போராட்ட வீரர்கள் தியாகிகளுக்கெல்லாம் நிறைய சலுகைகள்லாம் நம்ம கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கப்பட்டது. அதில் பலரும் சொல்வது இந்த விடுதலை போராட்ட உணர்வை அரசியலுக்கு ஹசீனா பயன்படுத்திக்கிட்டாங்க, அது ஒரு பெரிய அதிருப்தியை மக்கள்கிட்ட ஏற்படுத்துச்சு அப்படின்றாங்க. அதுதான் முக்கியமான காரணமா? இல்ல நீங்க பங்களாதேஷ் நீங்க ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா, ப்ரோ பாகிஸ்தான், அது பங்களாதேஷ்னா நம்ம தனி நாடு, அதுக்கு அப்போஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த எஸ்பெஷலி இப்போ ஜமாத் இஸ்லாமி அவங்கலாம் பாகிஸ்தான் கூட சேர்ந்துதான் இருக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அந்த செக்ஷன் இப்போ கூட ஆக்டிவா தான் இருக்கு. அந்த பாகிஸ்தான் கூட நம்ம இருந்தோமோ அதே மாதிரி இருக்கணும், நம்ம தனியா வரக்கூடாதுன்னு. ஆனா ப்ரோ உருது, இந்த ப்ரோ உருது, அந்த ப்ரோ பாகிஸ்தான் செக்ஷன் இன்னும் இருக்கு பாகிஸ்தான்ல. ஹசீனா அவர்கள் சொன்ன இந்த போராட்டக்காரர்களை பாகிஸ்தானுக்கு ஒத்திசைவானவர்கள்னு சொன்ன வார்த்தையும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சா? பிரச்சனைக்கு கொஞ்சம் பெட்ரோலை ஊத்துன மாதிரி ஆயிடுச்சா? ஆமா. சோ அவங்களுக்கு என்னன்னா, இல்ல நீங்க ஷேக் ஹசீனாவோட நீங்க அந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நீங்க அந்த 1971ல அந்த பாகிஸ்தான் ஆர்மி அவங்க கூட சேர்ந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஆப்ரேஸ் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி அவங்க எல்லாம் பண்ணவங்க சோ அது பெரிய இஷ்யூ அது. சோ அவங்க என்ன பண்ணாங்க, ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் அவங்கள கோர்ட்ல அவங்கள ட்ரையல்ல வச்சு அவங்க சில பேரை தூக்கு தண்டனை கூட போட்டாங்க. சோ அந்த பாகிஸ்தான் ப்ரோ பாகிஸ்தான், ப்ரோ பங்களாதேஷ், தட் இஸ் ப்ரோ பெங்காலி, ப்ரோ உருது செக்ஷன்ஸ் இன்னும் கூட ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கு இதுல பங்களாதேஷ்ல. சோ இப்போ என்ன இருக்குன்னா, இப்போ இந்த ஷேக் ஹசீனாவோட எதிர்த்து அவங்களோட அப்போஸ் பண்றவங்கள இது ரொம்ப ஜாஸ்தி. சோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. சோ இப்போ நீங்க அவாமி லீக் ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி, அதே மாதிரி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு இருக்கு. சோ அந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ப்ரோ பாகிஸ்தான், அவங்க ப்ரோ, அவங்க இந்தியா, அவங்க ஆன்டி இந்தியா அவங்க. சோ இந்த செக்ஷன் கூட சேர்ந்து அந்த ஜமாத், அப்புறம் அந்த இஸ்லாமிக் அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் அந்த அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்காங்க இதுல. சோ இந்த டிவைட் நீங்க பார்க்கணும். இந்த டிவைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அவாமி லீக் செக்குலர் பார்ட்டி, அது செக்குலர் பார்ட்டி, ப்ரோ பங்களாதேஷ் பார்ட்டி, ப்ரோ பெங்காலி பார்ட்டி. நீங்க சொல்வதை வைத்து இந்த கிளர்ச்சியை இந்தியா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி விரிவாக பேச வேண்டியிருக்கு.
அடுத்து வந்து அடுத்து என்ன? இப்போ இடைக்கால பிரதமராக சலிமுல்லா கான் வந்து நியமிச்சிருக்கிறாங்க, 10 அமைச்சரவை பட்டியலை கொடுத்துருக்குறாங்க. இதுதானா இல்லை அடுத்து என்னவா ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த கிளர்ச்சியின் பாதை திசை எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? இப்போ நாம இருக்கிற இந்த சூழ்நிலை ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க இதை. இப்போ 3 விதத்துல போகலாம் இது. நம்பர் 1, அந்த மிலிட்ரி, இப்போ ஆர்மி இன்டரிம் கவர்மெண்ட் சொல்லி அவங்களே கண்ட்ரோல் பண்ணி இன்னொரு மிலிட்ரி கவர்மெண்ட் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்கு பங்களாதேஷ்ல. ஸோ அவங்க மிலிட்ரியே இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் மாசம் இது அப்படி நாள் கூட அப்படி ஓடிடலாம். ஸோ ஆர்மி ரூல் கூட கண்டினியூ ஆனாலும் ஆகலாம். நம்பர் 1. 2வது, இந்த அவாமி லீக் கூட திருப்பி பவருக்கு வந்து ஷேக் ஹசீனா வராட்டா கூட மற்றவங்க யாருன்னா வர சான்சஸ் உண்டு. இல்லாட்டி அந்த பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, அந்த செக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்து இப்போ யாரு ரொம்ப அப்போஸ் பண்ணி ஷேக் ஹசீனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு கூட சான்ஸ் உண்டு. அவங்க வந்தாங்கன்னா திருப்பியும் இட் வில் பி ஒரு மாதிரி ஆன்டி இந்தியா, ப்ரோ பாகிஸ்தான் மாதிரி மாறலாம். ஸோ 3 சான்சஸ், 3 ஆப்ஷன்ஸ் உண்டு இப்போ ரைட் நவ். இதில் வந்து இப்படிப்பட்ட அண்டை நாடுகளில் சிக்கல்கள் ஏற்படுகிற போது 2 வளர்ந்த நாடுகள் அப்படின்றது, ஒன்று இந்தியா, இன்னொன்று சீனா, இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்றது வந்து ஒவ்வொரு தேச நலன் சார்ந்த வெளியுறவு கொள்கை அமைச்சிட்டே இருப்பாங்க. இந்தியாவினுடைய பார்வை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நாம இருக்கிறது இப்போ ஆகஸ்ட் இல்லையா? இப்போ ஜூன்ல ஷேக் ஹசீனா என்ன பண்ணாங்க, இந்த மோடி இந்த மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து அந்த தீஸ்தா ரிவர் வாட்டர் அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் அது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து சைனாவும் ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க, இந்தியாவும் ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பங்களாதேஷ் என்ன பண்ணாங்க, இப்படி சொல்லிட்டு கடைசியில நம்ம இந்தியாக்கே கொடுத்துடலான்னு நினைக்கிறோம்னு சொன்னாங்க. ஸோ இதனால என்ன தெரியுதுன்னா, பங்களாதேஷ் கவர்மெண்ட் அது இந்தியாவையும் சைனாவையும் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ நீங்க பங்களாதேஷே பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல சைனா தான் மேக்சிமம், சைனாவோட பிக்கெஸ்ட் ட்ரேடிங் பங்களாதேஷோட பிக்கெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னரே சைனா தான். ஆனாலும் இந்தியாவுக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இடம் உண்டு பங்களாதேஷ்ல. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப பேலன்ஸ்ல இருந்தாங்க. பட் என்னன்னா, இப்போ ஷேக் ஹசீனா ஒரு மாதிரி இந்தியா பக்கத்துல சலிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது, டில்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ இதையும் சேர்ந்து பாத்தீங்கன்னா, வெதர் இந்த சப்போஸ் இப்போ இந்த ப்ரொடெஸ்ட்னால சைனாக்கு வந்து ஒரு பாதிப்பும் அவ்வளோ பாதிப்பு வராது. ஏன்னா பாகிஸ்தான், ப்ரோ பாகிஸ்தான் செக்ஷன் பங்களாதேஷ்ல வந்தாலும் சரி, ப்ரோ இந்தியா செக்ஷன் வந்தாலும் சரி, சைனா இருக்கிற இடம் அப்படியே தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த ப்ரோ பாகிஸ்தான் செக்ஷன் வந்தாங்கன்னா, அந்த ஜமாத், அப்புறம் இந்த இஸ்லாமிக் செக்ஷன் வந்தாங்கன்னா பங்களாதேஷ்ல, அது இட்'ll help Pakistan and because பாகிஸ்தானும் சைனாவும் எப்படி இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைனாக்கு அஃபெக்ட் ஆகாது. ஓகே. ஸோ ஃபார் இந்தியா இட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் தட் அவாமி லீக் கம்ஸ் பேக். அது மட்டும் இல்ல, வித்தின் பங்களாதேஷ் அந்த ஹிந்து முஸ்லிம் ப்ராப்ளம் உண்டு. இப்போ இங்க வந்து முஸ்லிம்ஸ் மைனாரிட்டி எப்படியோ அதே மாதிரி பங்களாதேஷ்ல ஹிந்து மைனாரிட்டி. ஸோ அங்க அவாமி லீக் இருந்தா தான் ஹிந்து மைனாரிட்டிஸ்க்கு சேஃப். ஸோ பிஎன்பி அங்க வந்தாங்கன்னா, விச் இஸ் ப்ரோ முஸ்லிம், ஹிந்துஸ் வில் அகைன் ஃபீல் இன்செக்யூர் இன் பங்களாதேஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ல நிக்கிறது இப்போ பங்களாதேஷ். ரொம்ப முக்கியமான புள்ளிகளை தொடர்றீங்க. அது இந்தியாவுக்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும்? கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவான மனநிலையில் இருப்பது என்பது வேறு. நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, இந்தியாவுக்கு எதிரான மனநிலையில் இருப்பதுன்றது ஒண்ணு. ஹசீனா இதுவரைக்கும் இந்தியாவோடு ஒரு நெருக்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்தார். அடுத்து என்னவாகும் அப்படின்ற ஒன்று. அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை எண்ணிக்கையில் இருக்கிற இந்துக்கள் அதெல்லாம் சேர்ந்து பார்க்க வேண்டிய இடம். இப்போ இந்தியா ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. இதில் அடுத்து வந்து இந்த அண்டை நாடுகள், இப்போ அது மியான்மரா இருக்கலாம், நேபாளமாக இருக்கலாம், வங்கதேசம், இது தொடர்ந்து இத்தகைய கிளர்ச்சிகள் இருக்குது. தொடர்ந்து நம்ம வெளியுறவு கொள்கையில் நம்ம பெரிய சவாலை சந்திக்கிற பார்வையும் முன் வச்சிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து அண்டை நாடுகள் முழுவதும் இத்தகைய சூழல் இருப்பதை எப்படி பார்க்குறீங்க? இந்தியா ஒருவேளை இது முன்கூட்டியே யூகிச்சிருக்கணுமா, இல்லை நம்முடைய கொள்கையில் ஏதேனும் மாற்றம் வரணுமா வெளிவிவகார கொள்கையில்?
இது ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. ஏன் இந்த சிக்கலான கேள்வினா, இப்போ இந்தியா ஒரு காலத்துல இப்போ 1980s நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வாஸ் இன் டோட்டல் கண்ட்ரோல். இந்த ஃபுல் இந்த ரீஜன், சவுத் ஏஷியா ரீஜன், இந்தியா வாஸ் இன் கண்ட்ரோல். இப்போ சைனா ரொம்ப பெரிய நாடாகி அது ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு சவுத் ஏஷியா மேல. ஸோ அதனால இந்தியா வந்து அவ்வளோ அவங்க எப்படி இதை ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா ஒரு ஃப்ரீயா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல இந்தியானால. இப்போ நீங்க மால்டீவ்ஸை பார்த்தீங்கன்னா, இப்போ பங்களாதேஷ்க்கு முன்னாடி வந்த ப்ராப்ளம் என்ன, மால்டீவ்ஸ்ல ஒரு ப்ரோ சைனா கவர்மெண்ட் வந்ததுனால இம்மிடியேட்டா இந்தியாவும் மால்டீவ்ஸும் ஒரு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததை வந்து ஒதுக்கி சைனா பக்கம் போனாங்க அவங்க. ஸோ இந்தியானால ஒன்றும் பண்ண முடியல. இந்தியானால திருப்பி தான் பேக்க தான் வர முடிஞ்சது. அதே மாதிரி பங்களாதேஷ்லயும் நாளைக்கு வேற ஏதாவது இன்னொரு புது கவர்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் இந்தியா கூட இல்லைன்னா இந்தியானால அப்படி ஒண்ணு பண்ண அவ்வளோ சான்சஸ் இல்லை. பட் இந்தியா அதே சமயத்துல இந்தியா ரொம்ப காஷியஸா மூவ் பண்ணணும்னு ஒரு சூழ்நிலை. அவங்க அந்த ஃபாரின் பாலிசி வந்து ஒரு மாதிரி பார்க்கணும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ மயன்மார் எடுத்துக்கங்க. மயன்மார்ல ஒரு டெமோக்ராட்டிக் அந்த ஒரு ஆர்ம்டு ஸ்ட்ரகிளே நடந்துட்டு இருக்கு ஃபார் ஃப்ரீடம். அங்க வந்து ஃபுல் சென்சர்ஷிப் இருக்கிறதுனால இட்ஸ் a ப்ராப்ளம். சோ இந்தியா என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணணுமா இல்லாட்டி அங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையில இந்தியா இருந்துட்டாங்க. பெரிய ஒரு சவால் இருக்கு, ஒரு சிக்கலான சூழல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பல்வேறு புள்ளிகளை இணைத்து விரிவாக உங்கள் பார்வையை முன்வைத்தீங்க. மிக்க நன்றி திரு தட்சிணாமூர்த்தி. மிக்க நன்றி.